நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் மீது மற்றொரு முஸ்லிமுக்கு 6 கடமைகள் உள்ளன. அவனை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும், அவன் அழைத்தால் அந்த அழைப்பை ஏற்க வேண்டும், அவன் ஆலோசனை கேட்டால் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும், அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்றால் யர்ஹமுகல்லாஹ் என்று கூற வேண்டும், அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை பார்க்கச் செல்ல வேண்டும், அவன் மரணித்தால் அவனது ஜனாசாவை பின்தொடர வேண்டும். நூல் சஹீஹ் முஸ்லிம். இந்த ஹதீஸ் சமூகத்தில் முஸ்லிம்களிடையே பரஸ்பர மரியாதை, அன்பு மற்றும் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு கடமையும் சமூக ஒற்றுமையையும் உறவுகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஹதீஸ் சிறிய செயல்கள் மூலம் சமூகத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் பரப்ப முடியும் என்பதை உணர்த்துகிறது. உதாரணமாக, ஒருவரை சந்திக்கும் போது முகமலர்ச்சியுடன் சலாம் கூறுவது அவர்களின் மனதில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களின் தேவைகளுக்கு செவிசாய்ப்பது நமது சமூகத்தை மேலும் அன்பானதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றும்.